நீர்தான் டாக்டர் துறை என்பவரோ வெகு தூரம் வந்துவிட்டு நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கு நடத்தவில்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவியினம். நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ அதையும் பேட்டி காணவில்லை. பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்ன என்று எடுத்துரைத்தால் கணக்கிலடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம்பிடித்தவனே சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிட்டு கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்வாக்கி நடுவையில் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, கரை பறித்தாயா, கலவி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எனக்கு கேட்கிறாய் துறை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குடிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பழங்கியலின் விடலையும் போரடித்து தலைதனையின் நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. டாக்டர் சிவாஜி நானிலம் போற்ற வாழ்ந்தவர். பிறந்ததோ 4வது மகனாக, படித்ததோ 3வது மட்டும்தான். காரணம் நடிப்பு. அவரிடம் கற்க துடிப்புடன் காத்திருந்தது. டாக்டர் செவாலியே சிவாஜி அவர்களின் குடும்பம் தேசியத்தில் பூத்த திருக்குடும்பம். வீட்டுப்பற்றை விட நாட்டுப்பற்று கொண்டதாலேயே நாங்கள் இளமையில் வறுமையில் வாடினோம் என்றாலும் எங்களுக்கு தேசமே உயிர் என்கிறார் டாக்டர் செவாலியே சிவாஜி அவர்கள். எங்க தகப்பனார் ரயில்வேல தான் இருந்தார். எங்க தாத்தா தான் சேர்த்து விட்டார். அந்த ரயில்வே ஒர்க் ஷாப் இப்ப ட்ரிச்சில இருக்கு. அப்ப அது நாகப்பட்டத்தில் இருந்துச்சு. அந்த நாகப்பட்ட ஒர்க் ஷாப்ல எங்க தகப்பனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க தாயாருடைய பிரசவத்துக்காக, அதாவது என்னுடைய பிரசவத்துக்காக என்ன பாக்குறதுக்காக வர்றாரு. வர்ற வழியில டெல்லி குப்பத்துல எங்க தகப்பனாருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க ரயில்வேல. அப்ப ரயில்வே ஆபீஸ்க்கு போயிருக்கிறார். அப்ப என்னன்னா, காந்திஜியுடைய தலைமையில சுதந்திர போராட்டம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. காந்தி ரொம்ப அகிம்சையில இருக்கிறவர். சில பேர் அதுல கட்டுப்படாம புரட்சி தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சவங்க. அதுல எங்க தகப்பனார் ஒருத்தர். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்காங்க. அதனால அவங்களை பாக்குறதுக்காக டெல்லி குப்பத்துக்கு எங்க தகப்பனார் போயிருக்காரு. அப்ப இந்த பிரிட்டிஷ் ட்ரெயினுக்கு டைனமிட் வச்சு உடைக்கணும். அது யாரு அப்படின்னு திருவிழை சீட்டு போட்டாங்க. அப்பெல்லாம் திருவிழை சீட்டு போடுறதுதான் பழக்கம். ஏன்னா அந்த நம்ம மணியாட்சியில ஆஷ்துறையை சுடுறதுக்காக திருவிழை சீட்டு போட்டு பார்க்கும்போது வாஞ்சிநாதனுடைய பேர் வந்துச்சு. அதனால்தான் வாஞ்சிநாதன் போய் அந்த காரியத்தை செஞ்சார். அதே போல இந்த டைனமிட் யாரு வைக்கிறது பிரிட்டிஷ் ட்ரெயினுக்குன்னு திருவிழை சீட்டு போட்டு பார்க்கும்போது திடீர்னு எங்க அப்பாவுடைய பேர் அதுல வந்துருச்சு. உடனே எங்க அப்பா அதுக்கு தலைமை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. அதனால அவர் விழுப்புரத்துல பிரிட்டிஷ் இந்த ஆர்மி எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்த ட்ரெயினுக்கு டைனமிட் வச்சாரு. வச்சுட்டு ஓடும் போது இவர் ஷார்ட் அண்ட் காட், அதாவது சுட்டு பிடிச்சிட்டாங்க எங்க தாப்பினாரு. சுட்டு பிடிச்ச எங்க தாப்பினா எழுந்திருக்கும் போது ஒரு போலீஸ்கார தலையில அடிச்சிருக்கான். இந்த துப்பாக்கியோட பின்பக்கம் பட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அடிச்சிருக்கான். அடிச்சோடனே எங்க தாப்பனாருக்கு தலை பொழந்து போச்சு, கபாலம் பொழந்து போச்சு. அதோட கொண்டுட்டு போய் வேலூர் ஆஸ்பத்திரியில வச்சுட்டாங்க. அங்கதான் குணமானார். வேலூர் ஆஸ்பத்திரியில எங்க தாப்பனாருக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. 7 வருஷம். எங்க தாத்தா அதே இயக்கத்துல ரொம்ப சிக்காயிட்டார். ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பார்க்க வர்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வருவாங்க. அந்த நம்ம அப்பாவோட சேர்ந்தவங்களாம் வந்தோடனே வந்தே மோதிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் என்ன பாப்பாங்களாம். எங்க தாயார் சொல்லுவாங்க, எனக்கு இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் சிரிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்குதுல்ல, நிஜமா அந்த மாதம் சொன்னாலும் உடம்பெல்லாம் சிரிக்குது. அது கப்பலோட்டிய தமிழ் சொன்னது இல்லையா, அவருக்கு பாலகங்காதர திலக் சொல்லி கொடுத்தது இல்லையா, அதனால நம்ம தலையெல்லாம் உடம்பெல்லாம் சிலுக்கும். அப்படி சொல்லிக்கிட்டு தான் என்ன பாப்பாங்களாம். அதே நேரத்துல சொல்லுவாங்க,
இவன் பிறந்தான், அப்பனை தூக்கி ஜெயில வச்சுட்டான். அப்படி என்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ, எந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே நேரத்துல நான் பிறந்தேன். என்ன போல துன்பம் வந்து உண்மையிலே சொல்றேன், யாருக்குமே வரக்கூடாது.